Hello students, a very good morning to all. Once again, welcome back to Catalytic Chemistry classes. So in this class, we are going to discuss about one of the very most important topic, okay, that is called a Claisius-Clapeyron equation. Okay, so Claisius-Clapeyron equation base பண்ணி நிறைய questions வந்து previous yearல இருந்து 4 markல especially 4 markல இருந்து கேட்டிருக்காங்க. There are two type of equations இருக்கு. One is Clapeyron equation and another one is Claisius-Clapeyron equation. Okay. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து கேட் எக்ஸாம்ஸ்லையும் சிஎஸ்சிஆர் நெட்லையும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இங்கே டெரிவேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவையான ஃபார்முலாஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த செஷன். பை திஸ் த ஃபோர்த் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். It is a relation that gives the rate of change of pressure with the temperature. Okay, at equilibrium between the phases in terms of heat of transition and change in the volume during the phase transition. ஓகேவா? ஸோ வந்து டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு சிஸ்டத்தோட வந்து ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு உண்டான ரிலேஷன்ஸை பற்றி தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? இதை இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா the spontaneous conversion of one space to another at a particular temperature at a given pressure அப்படின்னு சொல்லலாம். For example, ice to liquid, these two are in equilibrium. Okay, these two phases are in equilibrium. We know very well, ice in the solid phase and liquid water, okay, it is in the liquid phase. Okay wow, these two are in the equilibrium at 1 atmospheric pressure and 0 degree Celsius. Okay, ஸோ இதை தான் இந்த 0 டிகிரி செல்சியஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அ டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அட் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் த ஐஸ் அண்ட் வாட்டர் இஸ் இன் equilibrium. Okay, the two phases are in equilibrium. So the 0 degree Celsius is called transition temperature அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, so what is transition temperature அப்படின்னா a phase is equilibrium with another phase at a particular temperature is called a transition temperature. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெண்டு ஃபேஸஸும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்சிஷன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு ரெண்டு ஃபேஸஸில், அதாவது டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அங்கே ஈக்குலிபிரியம்ன்றது இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம கிளேப்ரான் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளேப்ரான் ஈக்குவேஷன்ன்றது இட்ஸ் அ டி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிவைடட் பை டி டெல்டா வி. ஓகே, ஸோ இதை இன்னொரு வகையில் எழுதலாம் அப்படின்னா தட் இஸ் டிபி டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிவைடட் பை டி இன்டு விபி மைனஸ் விஏ. ஓகே, ஸோ வேர் டிபி அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ சேஞ்ச் இன் ப்ரெஷர் with respect to temperature. Okay, so temperature பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து வேரி ஆகும். ஓகே, அண்ட் டிடின்றது இட் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் டெல்டா ஹெச் இஸ் அ ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன். ஓகே, ஹீட் ஆஃப் ட்ரான்சிஷன் அண்ட் டெல்டா வி அப்படின்றது இட்ஸ் அ வால்யூம் சேஞ்ச் டியூரிங் த ட்ரான்சிஷன். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய டெல்டா வி அண்ட் டி அப்படின்றது ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே, விபி மைனஸ் விஏ அப்படின்னு சொல்கிறது மேபி இது கேஸஸ் ஃபார்மாகவும் இருக்கலாம், லிக்விட் ஃபார்மாக இருக்கலாம், எனிதிங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி, இப்போ இப்படி ஒரு சிஸ்டமத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விபி அப்படின்றது வால்யூம் ஆஃப் பி அண்ட் விஏ அப்படின்றது வால்யூம் ஆஃப் ஏ. இட் இஸ் அ லிக்விடாக இருக்கலாம் இல்லை கேஸாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா, that is Clapeyron-Claisius equation or Claisius-Clapeyron equation அப்படின்னு சொல்லுவாங்க. that is ln P2 divided by P1 equal to delta H divided by RT அப்படின்னு இருக்கும். ஸோ RT, பட் இதை இன்னொரு வகையில் எழுதலாம் அப்படின்னா இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம், that is log equal to P2 divided by P1 is equal to delta HV divided by 2.303 R. Tன்றது it is a T2 minus T1 divided by T1 T2. ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 1 by T1 அண்ட் 1 by T2. ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகே, அண்ட் திஸ் ஈக்குவேஷன் ஃபார் லிக்விட் வேப்பர் ஈக்லிபிரியம் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஒரு லிக்விடும் ஒரு வேப்பரும் ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இதே வந்து ஃபார் லிக்விட் அண்டு சாலிட், ஓகே, ரெண்டும் ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா அந்த சிஸ்டத்துக்கு வி ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. Okay, that is dp divided by dt is equal to delta h f divided by t into delta v
VL minus VS. Okay, volume of liquid minus volume of solid. Okay, in this case always volume of liquid is greater than volume of solid. So இந்த வேல்யூஸ் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகே, வேறு டெல்டா ஹெச்வி, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மில், ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் டெல்டா ஹெச்வி அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மோலார் ஹீட் வேப்பரைசேஷன். ஓகே, ஏன் அப்படின்னா இட் இஸ் அ லிக்யூட் வேப்பர் equilibrium system. Liquid is converted into vapor convert ஆகும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் மோலார் ஹீட் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா சாலிட் இட் இஸ் இந்த ஐஸ் வந்து மெல்ட் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம் இட்ஸ் அ ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஓகே, அண்ட் த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கிளாசியஸ்-கிளாபெரான் ஈக்குவேஷன் இஸ், இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் கேன்சலிங் த லாக் வித் எக்ஸ்போனென்ஷியல் டேர்ம் E. Okay, so P2 divided by P1 is equal to e power delta H vaporization divided by 2.303 R, okay, into T2 minus T1 divided by T1 into T2. Okay, இப்போ நம்ம இந்த P2 மட்டும் வச்சுட்டு P1 இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா we get this equation. Okay, so this is the exponential form of Clausius-Clapeyron equation. இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின்ஸை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Let's start the question. See here, this question from NET 2011 கேட்ட ஒரு 4 mark question. The question is for the liquid vapor equilibrium system. கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா liquid vapor equilibrium of a substance, that is dP divided by dt. Okay, dP divided by dt at 1 bar. Okay, at 1 bar and 400 Kelvin is. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 bar ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து 400 Kelvin சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து dP divided by dt அதோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 into 10 to the power minus 3 bar Kelvin per Kelvin அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் த மோலார் வால்யூம் ஆஃப் அ வேப்பர் ஃபார்ம் இஸ் 200 லிட்டர் பெர் மோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேப்பருக்கானது. ஏன்னா இட்ஸ் அ வேப்பர் அண்ட் லிக்விட் சிஸ்டம். ஸோ வேப்பருக்கான வால்யூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, விஎல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சாரி, விஎல். தென் த மோலார் வால்யூம் ஆஃப் லிக்விட் ஃபார்ம் இஸ் நெக்லிஜிபிள். ஓகே, லிக்விடோட வால்யூம் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா த மோலார் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன், தட் இஸ் டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 bar equal to 100 ஜூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பாருங்கள் எல்லாமே கிலோ ஜூலில் தான் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இது ஒரு 4 mark கொஸ்டின். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிவன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகேவா, ஸோ கிவன் பாருங்கள் தட் இஸ் dP divided by dt எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் நம்மளுக்கு 8 into 10 to the power, ஓகே, 8 into 10 to the power minus 3 bar per Kelvin அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் தட் இஸ் T equal to தேர் மென்ஷன் 400 Kelvin. ஓகே, 400 Kelvin. ஆஃப்டர் தட் ப்ரெஷர் வந்து 1 bar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு வேப்பர் ப்ரெஷர். ஓகே, தட் இஸ் வால்யூம் ஆஃப் வேப்பர்ன்றதை நான் கேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன், VG. இது வந்து 200 லிட்டர் பெர் மோல். ஓகே, ஆஸ் த கொஸ்டின் வந்து டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளை ஃபார்முலாலாம் எழுதலாம். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா, தட் இஸ் dP divided by dt is equal to delta HV divided by T into volume of gas minus volume of liquids. Okay, so in this case நம்மளுக்கு கொடுத்த வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் 8 into 10 to the power minus 3 bar per Kelvin is equal to டெல்டா ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை T. டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு 400 Kelvin கொடுத்துருக்காங்க. இன்ட்டு இங்கே வந்து விஜியோட வேல்யூ வந்து வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து இட் இஸ் 200. ஓகே, 200 mole per liter, right? No, it is a liter per mole. Okay, and இதில் VL ஓட வேல்யூ இட்ஸ் அ நெக்லிஜிபிள் வேல்யூ. ஸோ மைனஸ் VL அப்படின்றத நம்ம 0ன்னு கூட எடுத்துக்கலாம். இட் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிற வேணாம், அதாவது லிட்டரோட வேல்யூம்ஸ்ன்றது. அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறத, அதாவது நமக்கு டெல்டா ஹெச் மட்டும்தான் தேவை. ஸோ அதை மட்டும் வச்சுட்டு நான் மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுறேன். தட் இஸ்
delta HV is equal to 8 into 10 to the power minus 3 bar per Kelvin, okay, into 400 Kelvin into 200 liter per mole. Okay, so Kelvin cancel பண்ணிடலாம். Okay, and இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 8 into 10 to the power minus 3 bar இருக்கு into 4 2s are 8. ஸோ 8 இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 8 into 10 to the power 4 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிக்கூடிய ஆன்சரை 10 to the power 4 அப்படின்னு எழுதுகிறேன். இன்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது லிட்டர் பெர் மோல். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 to the power minus 3 10 to the power 4 இருக்குது. ஸோ இது ரெண்டு வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 into 8 10 to the power 1 இன்ட்டு பார் லிட்டர் பெர் மோல். ஓகே, இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணோன்னே 8 into 8 64 into 10 to the power 1 பார் லிட்டர் பெர் மோல். ஸோ நம்மளுக்கு கொஷின்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது 100 ஜூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பார் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 பார் லிட்டர்னு. ஸோ அப்போது நம்ம இந்த 1 பார் லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், 100 ஜூலுக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, 64 into 10 power 1 into 100 ஜூல் பெர் மோல் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிலோ ஜூலில் தான் இருந்துச்சு ஆன்சர்ஸு. ஸோ அப்போ இதை நம்ம கிலோ ஜூலில் தான் மாற்றணும் அப்படின்னா ஒரு 1000ஆல் இதை மல்டிபிள் பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 1000, ஸோ இது மொத்தம் டிவைட் பண்ணால் இட்ஸ் பிகம்ஸ் கிலோ ஜூல். ஓகே, ஸோ அப்போது 64 கிலோ ஜூல் பெர் மோல் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ டெல்டா ஹெச்வி ஈக்குவல் டு 64 கிலோ ஜூல் பெர் மோல். ஓகே, ஸோ நம்மளோட